அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கான விலாகில் நாங்கள் அந்தமான் கிளம்புனதை தான் பார்க்க போகிறோம். நான் ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணலை. உங்களில் நிறைய பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்தமான் போயிட்டீங்களாக்கா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் மே மாதம் ஊருக்கு வந்திருந்தோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் சரசரன்னு ஓடிடுச்சு. ஆனால் ஜூலை கடைசியில் ஆசிர் அந்தமான் கிளம்புனானா அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு நாள் மாதிரி போச்சு. ஏன்னா ஆசிரை விட்டுட்டு இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நிறையா நேரம் நினச்சிருக்கேன் நைட்லலாம். சட்டுன்னு பார்க்குற தூரமும் கிடையாது, நம்மளும் எப்படா அந்தமான் போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிறந்த பிள்ளைக்கு எனக்கு ப்ரூஃப்க்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அந்தமான் போகிறதுக்கு. அதனால தான் நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் அந்தமான் கிளம்புனது எனக்கு டெலிவரி ஆகி சரியாக 25ஆவது நாள் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் இந்த விலாக் கண்டினியூ ஆகுது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரோலர் எங்கள் அம்மா வீட்டில் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு 2 பசங்களுக்குமே ஸ்ட்ரோலர்லாம் யூஸ் பண்ணினதே கிடையாது. ஊரில் தானே இருக்கோம், அங்கே அந்தளவுக்கு தேவைப்படாது. இப்போ நான் அந்தமானில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால வெளியில் எங்கேயாச்சும் போனால் பிள்ளையை கூட்டிகிட்டு போக வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி, வாங்குறாங்கங்கும்போது ரொம்ப லக்ஸரியாக இல்லாமல் காம்பேக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அர்ஷான் நான் தான் கூட்டிகிட்டு போவேன் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிலாம் பார்த்துட்டு இருந்தான். அன்றைக்கி தான் டெலிவரி ஆகியிருந்துச்சா, சரி டேமேஜ்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்ஷால்லாம் நான் அந்தமான் போனதுக்கு அப்புறம் எப்படியும் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரோலரும் ஃபஸ்ட் டைம், எனக்கும் ஃபஸ்ட் டைம் தான். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணினது இல்லை இல்லையா, ஸோ அதனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் கார். அர்ஷான்ட்டு அந்தமானில் இருக்குது. என்னோடய விலாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்துருந்தாளுங்க. குட்டி பையனுக்கு இப்போ யூஸ் பண்ண முடியாது இல்லையா, எப்படியும் 1 வயசு ஆகும். சரி, அடுத்த தடவை இன்ஷால்லா வெக்கேஷனுக்கு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அப்புறம் கார் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா பைசா இருந்துச்சாம். எப்படியும் பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு நிறையா சேர்ந்துடும் தெரியும். சரி, இப்போ இருக்கிற பிள்ளைக்கு அதிகமாக வைப்ஸ் தானே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மூலக்கார பிள்ளைங்க வைப்ஸ் வாங்கி கொடுத்துருக்காளுங்க. வெயிட் லக்கேஜில் ஏறிடும் அப்படின்னு நான் கண்டெய்னர்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதோட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சு 10ஆவது நாள் ஒரு தடவை செக்கப் போயிட்டு வந்துட்டோம். அந்தமான் போகிறதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டைம் போகும்போது டாக்டருக்கு கொஞ்சம் எங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்கிற ஸ்வீட் அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி அதையும் கொடுத்துட்டு அவங்களையும் அந்தமானுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் எப்போ செக்கப் போனாலும் அந்தமான் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக வெக்கேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாதம் கண்டினியூவாக டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. நமக்கு சும்மாவே மாத்திரை போட பிடிக்காதா, அதனால் 1 மாதம் மட்டும் வாங்கிட்டு அதோட பிள்ளைக்கு பீடியாட்ரிஷியன்ட்டையும் போய் காமிச்சோம், குழந்தை டாக்டர்கிட்ட. ஏன்னா எங்கள் மாமா அப்படின்னா மாமனார் கேட்க சொல்லியிருந்தாங்க. ஃப்ளைட் ட்ராவல் ஒத்துக்குமா, பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாமாண்டாங்க. பிள்ளையும் போய் காட்டிட்டு அதையும் கேட்டதுக்கு ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட குட்டி பையனுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டும் தஞ்சாவூர்லேயே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பொதுவாக டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்ல வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு நல்லதோ கெட்டதோ தெரியல, ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்புறமும் நான் வெயிட் போடுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு வெயிட் போடாது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ சாப்பிட்டாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். எனக்கு வெயிட் ஏறும், ஆனால் வெயிட் போட்டிருக்கு அப்படிங்கிறத நானே சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். குழந்தை பிறந்து 15ஆவது நாளே வயிறு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு காட்டன் ஷாலை மடக்கி டைட்டாக வச்சு கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா பெல்ட்டு கொடுத்துருந்தாங்க, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல 2 பசங்க பிறக்கும் போதும் அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இப்போ அந்தமான் போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் மாமி வீடும் ஒரே ஊர் தான், 4 தெரு தள்ளி போனாலே வந்துடும். நான் இந்த 25 நாள்லேயே 2 தடவை மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். அதில் ஒரு தடவை பார்த்திங்கன்னா கேசரி, உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, பலாசோறு, மட்டன் குருமா இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க. முதல் தடவை என் பிள்ளையை தூக்கிட்டு போயிருக்கேன். அங்கே மாமி இல்லைங்கிற வருத்தம் தான். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இருந்திருந்தால் இந்த இடமே வேறு மாதிரி இருந்திருக்கும். என்னோடய 2 பசங்களுக்கும் அம்மானா எப்படி இருப்பாங்க, தாதிங்கிறது உறவு, ஹஸ்பண்டோட அம்மாவை தாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைங்கள்லாம் அம்மா தான் கூப்பிடுவாங்க.
அம்மான்னு ஒரு உறவு இருந்துச்சு. அவங்க எப்படி இருப்பாங்க, பழகுவாங்க எல்லாமே பசங்களுக்கு தெரியும். ஆனா, இந்த குட்டி பையனுக்கு வந்து தாதிங்கிற உறவு, அந்த அம்மாங்கிற உறவே தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அவன் வளர்ந்து அவன்கிட்ட ஃபோட்டோ காமிச்சா தான் அவனுக்கு தெரிய வரும். என்னோட புவா, அதாவது என் அம்மா வந்து பசங்களுக்கு நன்னி மொறை அப்படின்னு சொல்றது. ஆனா, பிள்ளைங்க எல்லாருமே புவா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இங்கே இப்போ நான் அந்தமான்ல இருக்கேன் இல்லையா? இங்கே வந்து அம்மாவோட அம்மாவ பாலம்மா அப்படின்னு சொல்றாங்க. அத்தாவோட அம்மாவ அத்தம்மான்னு சொல்றாங்க. இந்த மாரி எனக்கு புதுசா இருந்துச்சு. அவங்க வந்து ராமநாதபுரம் பக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்க ஊர் பக்கம், உங்க ஏரியா பக்கம்லாம் எந்த மாரி உறவு முறையில சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அந்தமான் கிளம்பிருவோன்னு ரிலேட்டிவ்ஸ்லாம் அடிக்கடி பார்க்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய தங்கச்சிங்கன்னா ஹாலா பொண்ணுங்கலாம் வந்து கிஃப்ட் கொண்டு வரோம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாளுக. ஒண்ணு வந்து சங்கு. சங்குனா பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நாங்க வந்து சங்கு அப்படின்னு சொல்றது. அதோட சின்னதா ஒரு பிரேஸ்லெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாளுக. சங்கு வந்து சில்வரை விட இந்த அலுமினியம் மாதிரி இருக்குல்ல, இப்போ நான் வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, இது வந்து அந்த வாய் பக்கம் கிழிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வீட்டில் கொடுப்பாங்க. அதோட ஃப்ளாஸ்க்கு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நிறைய ட்ரெஸ் வந்து தம்பிக்கு கிஃப்டாக வந்துருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் வாங்கினதில்ல, எல்லாமே கிஃப்டாக வந்தது. சரி இது எல்லாத்தையுமே எப்படியும் அந்தமானுக்கு கொண்டுட்டு போய் தான் ஆகணும். இது இப்படியே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, அங்கே போய் நான் பிரித்து எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிற வரையும் நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே எவ்வளோ வேலை பாக்கி இருக்குது, எப்படி இருக்குது வீடுங்கிறதே தெரியல. சரி இங்கே சும்மா தானே இருக்கோம், இப்போது வீட்டில் அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. சரி சும்மா இருக்கிறதுனால தம்பியோட ட்ரெஸ்லேருந்து எடுத்து அந்த டேக் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு, இப்போ போடுறது எப்படி அப்புறம் 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றையாக பிரித்து எடுத்து வச்சிட்ருந்தேன். இப்போ யூஸ் பண்ணுற ஒரு தாராளமான ட்ரெஸ்ஸை வந்து அளவுக்கு வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்க்கும்போது பெருசாக தெரியும், அப்புறம் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தடவை தண்ணியில் அலசணுன்னா சின்னதாக போயிடும்ல. ஸோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றையாக பார்த்து பிரித்து வச்சிட்ருந்தேன். நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம் இல்லையா? மற்றவங்க வாங்கி கொடுத்துருக்கும்போது அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு விதமாக கலராக நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக இதெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆரம்பிப்போம். இப்போது திருப்பி ஏலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஒன்று இந்த 12 வருஷமாக திரும்ப இந்த பனியன் ட்ரௌசரே மடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னோட டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்தமான் கொண்டுட்டு போகிற திங்ஸ்லாம் ஓரளவுக்கு நானும் பாப்பாவும் சேர்ந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ்லாம் சேர ஆரம்பிச்சிச்சா, எல்லாத்தையுமே என்னால் லக்கேஜில் கொண்டுட்டு போக முடியாது. அந்தமான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு லக்கேஜ் தான், அதுவும் 15 கிலோ மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதில் 10 கிலோ வச்சாலும் சரி, 2 கிலோ வச்சாலும் சரி, அது 15 கிலோ ஒரு லக்கேஜ் மட்டும்தான் அலோடு. இப்போது நான் வெயிட்டும் அதிகமாக தூக்க முடியாது ஹேண்ட் லக்கேஜில் வச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரில் போகிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் மறுபடியும் எங்கள் பாப்பு எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அட்டைப்பெட்டிக்கு வாய் இருந்தால் கூட அழுதுறோம், எத்தனை வாட்டி எடுத்து வைப்பீங்க அப்படின்னு. ஆனால் பாப்பு வந்து ஒன்றுமே சொல்லாமல் சலிப்பு காட்டாமல் நான் சொல்ல திரும்ப எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா எதெல்லாம் இப்போ கொண்டுட்டு போகணுமோ அதை மட்டும் நான் லக்கேஜில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கண்டெய்னரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பிக்குள்ள அந்த பேஸ்கெட்லாம் அங்கே போய் வேறு எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளறையே இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வைக்க சொல்லிட்டேன். அப்புறம் பார்க்க வரவங்கலாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அதையுமே வந்து கண்டெய்னர்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரி இருக்க இன்னும் யோசித்து வைமா, கடைசியாக வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எங்கள் பாப்பு வச்சிருச்சு. அதிலும் நிறையா வீட்டில் இருக்கிற அந்த கட்டைப்பை, துணிப்பை எல்லாத்தையுமே மேலே வச்சுருக்கோம். இன்னொரு பக்கம் பூவா வந்து பருப்பு எடுத்து வச்சுருந்தாங்க. இது வந்து வல்லத்து பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்குவாங்க. பருப்புலாம் அந்தமான்ல கிடைக்கும், நல்லாத்தாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நல்ல வாசமாக மணமாக இருக்கும் ஆனம்லாம், இந்த பருப்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, கையோட உப்பு கண்டம்லாம் வீட்டில் போட்டிருந்தாங்களா, அதையுமே நல்லா தட்டி எல்லா பேக்கெட்லேயுமே பேர்லாம் எழுதி எங்கள் பாப்பு வச்சுட்டாங்க. கையோட கொஞ்சம் இஞ்சி பூண்டுக்குமே ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே போனதுமே சட்டுன்னு யூஸ் பண்ணிடலாம், அந்த டைமில் வந்து உரிக்கணும்னு தேவையில்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க அவங்களும் ஒன்று ஒன்றா யோசித்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நானும் சுற்றி பார்த்து எதுவும் மறந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அந்தமானில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்துப்பு கிடைக்கவே இல்லை. சரி ஊர்லேயே வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன், மறந்துட்டேன். பிங்க் சால்ட் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி, இதுவுமே முக்கியமாக வாங்கிட்டேன். இப்போதைக்கு இவ்வளோ போதும், வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா லக்கேஜ் வந்து எனக்கு அதிகமாகிடும், ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் வாங்கிக்கிட்டேன். உப்பு வந்து கண்டெய்னரில் போட்டுட்டு கருப்பட்டி மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சாச்சு.
கடைசி வரைக்கும் யோசித்து பார்த்து பார்த்து தான் எடுத்து வச்சிட்ருந்தோம். ஏதாச்சும் மறந்துட்டோம் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொடுத்து விடுற மாதிரி. ஊர்லேருந்து அந்தமானுக்கெலாம் அதிகமாக யாரும் போக மாட்டாங்க இல்லையா, இல்லைன்னா கொரியர் தான் போடுற மாதிரி இருக்கும். கொரியர் போட்டோம் அப்படின்னா அதோட சார்ஜுமே அதிகமாகும். அதனாலேயே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறது. ஒன்று ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்னா எங்கள் பாப்பு வந்து பேக் பண்ணிடுவாங்க. வந்திருந்த கிஃப்ட்லேயே அதிகமாக ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு. இப்போ வரைக்குமே ஹிமாலயா பாடி வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுது. ரீசெண்டாக என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா, முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் அந்த ஏஜ் கேப் சொல்லுவாங்க இல்லையா, 2-3 வருஷம் கேப்லேயே ரொம்ப கேப் விடாமல் 2வது குழந்தையும் பிறந்துச்சு அப்படின்னா குழந்தையோட குழந்தை சேர்ந்தே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நல்ல கேப் விட்டு நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு குழந்தைய கேர் பண்ணி பார்க்க முடியும், 2வது குழந்தைக்கும் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 3 வயசு வரைக்கும் அவங்க பின்னாடியே தான் நம்ம நிற்கணும். மேக்ஸிமம் சொல்லணும் அப்படின்னா 5 வயசு. என்னோடய அனுபவத்தை வச்சு நான் என் கருத்தை சொல்கிறேன். இப்போ ஆசிர் பிறந்து 5 வயசில் அவன் வேலையை அவனையே தன்னாக பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அர்ஷான் பிறந்தான். மறுபடியும் நான் அர்ஷானுக்கு ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிக்கும் போது 3வது குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இப்போ நான் மறுபடியும் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இதை நான் வந்து சுமையாவோ ஒரு பாரமாகவோ நினைக்கல. ஏன்னா எனக்கு வந்து இந்த பிள்ளைங்க பின்னாடியே நான் நிற்பேன். எல்லாமே அவங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கணக்குப்படி ஒரு 15 வருஷம் பிள்ளைங்க பின்னாடியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கேப் விட்டதுனால சொல்கிறேன். இதுவே ஒரு 6-7 வருஷத்துலேயே 2 குழந்தைங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்குள்ளேயே பிள்ளைங்களும் வளர்ந்துருவாங்க. 2 பேரையுமே சேர்த்தே வளர்த்துடலாமோ அப்படிங்கிறது எனக்கு இப்போது தோணுது. ஒருவேளை கம்மியான ஏஜ் டிஃப்ரென்ஸில் குழந்தை பெற்றவங்க கிட்ட கேட்டால் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்களோ என்னமோ, அது எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குறிப்பிட்ட வருஷத்தில் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள கேர் பண்ணுறது, ஃபேமிலியை நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு குறிப்பாக ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளை விட நம்மளை பார்த்துக்கிறவங்களுக்கும் தெம்பு வேணும். ஏன்னா எனக்கு வந்து அம்மா தான் 3 பிள்ளைக்கும் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு இருந்ததை விட இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் கம்மி தான். ஸோ குழந்தை பெற்றுக்கிறது, எப்போ பெற்றுக்கணும், இது எல்லாமே ஒருத்தவங்களோட பர்சனல் டெசிஷன் தான். அதில் நம்ம யாருமே தலையிட முடியாது. ஸோ நான் அதெல்லாம் இந்த இடத்துல மீன் பண்ணலை. ஸோ இது ஒரு பொதுவான டாப்பிக்காக நினச்சிக்கோங்க. இந்த வயசு வித்தியாசம் பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம விலாகை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? எப்போதுமே வந்து எங்கள் பாப்புக்கு இந்த வெயிட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெயிட் அதிகமாகிடக்கூடாது, அங்கே போய் பிள்ளை நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை வெயிட்டு கூட தான் இருந்துச்சு. கண்டெய்னரில் போடுறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வீடியோக்கு இடையில வந்து இந்த ஒரு பேக் பேக் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இந்த தடவை நாங்கள் மட்டும் அந்தமான் போகலை, எங்கள் அம்மாவும் கூட வராங்க. பூவா வந்து அந்தமான் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ பூவாவும் குட்டி பையன் 2 பேரையும் அந்தமானுக்கு ஃபஸ்ட் டைம் அழைச்சிட்டு போகிறோம். எங்கள் பாப்பு தான் ரொம்ப பாவம். கடைசி வரைக்கும் எனக்காக லக்கேஜோடு போராடிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று தான் வச்சுருந்தோம். அதிகமான வெயிட்டும் கிடையாது. இப்போ எனக்கு சிசேரியன் பண்ணியிருக்கு இல்லையா, வெயிட்டு தூக்கக்கூடாது. ஒருத்தவங்க பிள்ளையை தூக்கிக்கணும். இப்போ அம்மா பிள்ளையை தூக்கிட்டாங்க அப்படின்னா நானும் வெயிட்டு தூக்க முடியாது. நான் பிள்ளையை தூக்கிட்டேன் அப்படின்னா அம்மாவாலையும் வெயிட் அதிகமாக தூக்க முடியாது. அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது. அர்ஷானு சின்ன பிள்ளையா, ஸோ அவனாலையும் மேனேஜ் பண்ண முடியாது. இதுவே ஆசிர் அப்படின்னா அவன் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டுருவான். ஸோ என்ன செய்கிறது அப்படின்னு ஒரே குழப்பம். எதையுமே எடுக்கவும் முடியல. எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டெய்னரில் தான் வரும். இப்போ அந்த மாதிரிலாம் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. கண்டெய்னர் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே ஓரளவு தேவையான பொருளாக இருந்துச்சு. பத்தாததுக்கு ஸ்வீட் வேறு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் அங்கே போய் கொடுக்குறதுக்கு. சரின்னு ஒரு கட்டைப்பை எடுத்து லக்கேஜில் வச்சுட்டு, அப்படி லக்கேஜ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா ஸ்வீட்டையோ இல்லைனா அர்ஷானோட புக்கெலாம் இருக்குது. புக்கெலாம் வந்து செம்ம வெயிட்டாக இருந்துச்சு, ஒரு 3-4 கிலோ இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கட்டைப்பையில் வச்சுட்டு நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக வச்சாச்சு. எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 25 நாள் பிள்ளை நியூ பார்னை தூக்கிக்கிட்டு ஃப்ளைட் ட்ராவல் பண்ண போகிறது. எனக்கும் சிசேரியனா. ஸோ லக்கேஜ் இருக்குது, ஹேண்ட் லக்கேஜ், இவனை பார்த்துக்கணும், எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிறேங்கிறது சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் சென்னை ஏர்போர்ட் போகிறதே ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனாலேயே எப்போதும் கிளம்புறதை விட ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கையில் வச்சுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேக் வந்து நான் கிட்டத்தட்ட மாற்றிட்டேன். ஏன்னா ஒன்று வச்சு பார்த்தேன், இது பேக் மாதிரி பின்னாடி மாட்டிக்கிறதா, ஸோ பிள்ளையை வச்சுருந்தோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு டக்குன்னு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது இந்த பேக்கில் எடுத்துகிட்டு போகலை. ஃபஸ்ட்டு இதில் தான் வச்சேன். ஆனால்
பிள்ளை வேற கொஞ்சம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பான். வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னா மறுபடியும் ட்ரெஸ் மாற்றணும்ல. ஸோ அதனால் ட்ரெஸ்லேருந்து அந்த க்ளவுஸு, அப்புறம் கழுத்தில் கட்டுற அந்த பிப்பு, கர்ச்சீஃபு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிட்டேன். அதனாலே இந்த பேக் வந்து எனக்கு செட் ஆகலை. ஏன்னா ப்ரூஃப் வைக்கணும், அப்புறம் என்னோடய ஜுவல்ஸ் வைக்கணும், சரியாக வராது அப்படின்னு ஒரே ஒரு ஹேண்ட் லக்கேஜே கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுத்துக்கிட்டோம். எல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாலும் கொஞ்சம் சட்டுன்னு எடுக்கிற மாதிரி தனியாக ஒரு பக்கம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அங்கே போய் ஏர்போர்ட்டில் மாற்றுற மாதிரி ட்ரெஸ் தனியாக வச்சுக்கிட்டேன். எப்படியும் போகிறதுக்குள்ளே ஒரு 2-3 பேம்பர்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். 25 நாள் பிள்ளை இல்லையா, ஸோ கொஞ்சம் அடிக்கடி மோஷன் போயிட்டே இருப்பான். அப்புறம் இந்த பேக் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு பேக்கில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். குட்டி பையன் தூங்குனாலும் தூங்கிக்கிட்டே இருப்பார். அழுதாலும் அவ்வளோ சீக்கிரம் ஓய மாட்டான். வாமிட் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. இத்தனை தடவை அந்தமான் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு போகிறது புதுசாக இருக்குது. நியூபார்னோட பிறந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த புது அனுபவம் எனக்கு எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி அந்தமான் போனோம், எல்லாமே அடுத்து வர ட்ராவல் விலாகில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கூடவே சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சா. ஏற்கனவே வீடியோ போட்டோம் நாளாயிருச்சு, நாங்கள் அந்தமான் போயும் நாளாயிருச்சு. அதனால் இப்போ இந்த வீடியோ கொடுத்துட்டேன். இன்ஷால்லா அடுத்தது ட்ராவல் விலாக் நாங்கள் எப்படி போய் சேர்ந்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.